தற்போது ஒரு அண்மை செய்தி. பாஜக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடானது இன்று இறுதி செய்யப்பட்டு கையெழுத்திடப்படுகிறது என்ற தகவல் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜக கூட்டணி கட்சிகளோடு ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏ.சி. சண்முகம், ஜான் பாண்டியன், சரத்குமார், தேவநாதன் உள்ளிட்டோர் இன்று வருகை தந்து இந்த தொகுதி பங்கீடானது கையெழுத்திடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், பாஜகவில் இந்த தொகுதி பங்கீடானது இன்று கையெழுத்திடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனை தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் ஒதுக்கப்படும் என்ற விவரங்களும் தெரிய வருமா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் காலை முதலில் இருந்தே இந்த தேர்தல் பாஜகவினுடைய அந்த குழு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாஜகவின் இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அண்ணாமலை தலைமையில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பாஜகவுடன் உறுதியாகி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி பங்கீடு இன்று கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல்கள் குறிப்பாக அது தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக கமலாலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர், அதே போல புதிய நீதி கட்சியினுடைய ஏ.சி. சண்முகம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய தலைவர் ஜான் பாண்டியன், அது மட்டுமல்லாமல் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மற்றும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தங்களது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கான போட்டியிடக்கூடிய தொகுதிகளை அது பற்றி குறித்தான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக அண்ணாமலை தலைமையில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்சியினரிடமும் தங்களுடைய கட்சியினுடைய அந்த தொகுதி பங்கீடு குறித்து அண்ணாமலையிடம் விவாதித்த போது அவர்களுக்கான அந்த ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் இன்று அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டெல்லியில் இருந்து இந்த பாஜகவினுடைய தமிழக பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி பங்கீடு என்பதனை இறுதி செய்ய வேண்டும் என்றும், அதே போல அவர்களுக்கான அந்த பட்டியல் என்பதனை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் பாஜக தலைமையிடமிருந்து உத்தரவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று காலை முதலே கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக கமலாலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். பாஜகவுடன் உறுதியாகியுள்ள கூட்டணி கட்சிகளில் தொகுதி பங்கீடு இன்று கையெழுத்தாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.